சென்னையில் கடந்த ஓராண்டாக மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி மாணவியை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பாலியல் பலாத்காரம் செய்ததாக எழுந்த புகார் குறித்து சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது பற்றின மேலும் விவரங்கள். சென்னையில சிறிது மன வளர்ச்சி குன்றிய கல்லூரி 3ஆம் ஆண்டு பயிலக்கூடிய மாணவியை 10க்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்றிணைந்து பாலியல் பலாத்காரம் செய்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கல்லூரியில் பயிலக்கூடிய தோழி மூலமாக அறிமுகமான நபர்கள் அந்த மாணவியின் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அவர்கள் அதனை பயன்படுத்தி கொண்டு அந்த மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார்கள். தற்போது திரும்பி அந்த கல்லூரி மாணவியின் உடலிலும் மனநிலையிலும் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக சந்தேகத்தின் பேரில் தந்தை விசாரித்தது போது இந்த சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. அதன் பின்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த சிறுமியின் தொலைபேசி எண்ணிக்கை தொடர்ந்து சில கல்லூரி மாணவர்கள் என்று அறிமுகப்படுத்தக்கூடிய நபர்கள் ஆபாசமான குறுஞ்செய்திகளை அனுப்பி வந்ததுனால காவல் நிலையத்தில் புகார் அளித்த போதுதான் இந்த சம்பவம் வெளியே வந்திருக்கிறது. இது குறித்து சிந்தாதிரிப்பேட்டை காவல்துறையினர் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சிறுமியின் பாலியல் பலாத்காரம் செய்த நபர்கள் குறித்தும் அந்த தோழி குறித்தும் தொடர்ந்து விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபட இருப்பதாகவும் சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்துறையின் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கீழ்ப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதலில் கொடுக்கப்பட்ட புகார் அடிப்படையில் தற்போது இந்த வழக்கானது சிந்தாதிரிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் பெரியமேடு வாட்ஸ்அப் சாலையில் இருக்கக்கூடிய விடுதியில் வைத்து அந்த கல்லூரி மாணவியை அந்த 10க்கும் மேற்பட்ட நபர்கள் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த கல்லூரி மாணவி அவர் மூலமான அறிமுகமான நபர்கள், அது மட்டும் இல்லாமல் செயலி மூலமான அறிமுகமான நபர்கள் குறித்தும் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து கல்லூரி மாணவிக்கு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த 10 நபர்கள் குறித்து தகவல் திரட்டப்பட்டு திருத்தணி, அரக்கோணம், அம்பத்தூர், கோயம்பேடு உள்ளிட்ட நபர்கள் இதில் ஈடுபட்டிருப்பதும் தெரிய வந்திருப்பதாகவும் அவர்கள் குறித்த தகவல்களை திரட்டும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அனைத்து மகளிர் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு ஐநாவரத்தில் ஒரு சிறுமி மன வளர்ச்சி குறித்த சிறுமி ஒருவர் இதே போன்று அவரது சூழ்நிலையை பயன்படுத்தி பலர் பாலியல் பலாத்காரம் செய்திருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில தற்போது அதே போன்று ஒரு கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட ஒரு சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.